ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 8 இயல்கள்லையுமே சேர்த்து மொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து சொல்லும் பொருளுமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதே போல் 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 8 இயல்களுக்கான சொல்லும் பொருளும் போட்டிருக்கோம். அதே போல் 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன், 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன், இந்த 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பில் தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 8 இயல்கள்லையுமே மொத்தமாக இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். மொத்தமாக 121 சொல்லும் பொருளும் இருக்குது. 121 இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். பால் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள். பால் என்ற சொல்லின் பொருள் வகை. பால் என்ற சொல்லின் பொருள் வகை. இயல்பு என்ற சொல்லின் பொருள் பண்பு. மாடம் என்ற சொல்லின் பொருள் மாளிகை. அமை என்ற சொல்லின் பொருள் மூங்கில். வட ஆரிநாடு என்ற சொல்லின் பொருள் திருமலை. தென் ஆரிநாடு என்ற சொல்லின் பொருள் குற்றாலம். ஆரளி என்ற சொல்லின் பொருள் மொய்க்கின்ற வண்டு. ஆரளி என்ற சொல்லின் பொருள் மொய்க்கின்ற வண்டு. இந்துளம் என்ற சொல்லின் பொருள் இந்தளம் என்னும் ஒரு வகைப்பண். இந்தளம் என்னும் ஒரு வகைப்பண். இடங்கனி என்ற சொல்லின் பொருள் சங்கிலி. உளம் என்ற சொல்லின் பொருள் உள்ளான் என்ற பறவை. சலசவாவி என்ற சொல்லின் பொருள் தாமரை தடாகம். தரளம் என்ற சொல்லின் பொருள் முத்து. காய் என்ற சொல்லின் பொருள் சோலை. முகில்தோகை என்ற சொல்லின் பொருள் மேகக்கூட்டம். மஞ்ஞை என்ற சொல்லின் பொருள் மயில். கொண்டல் என்ற சொல்லின் பொருள் கார்கால மேகம். மண்டலம் என்ற சொல்லின் பொருள் உலகம். வாவித்தரங்கம் என்ற சொல்லின் பொருள் குளத்தில் எழும் அலை. அலி உலாம் என்ற சொல்லின் பொருள் வண்டு மொய்க்கின்ற. காயா கொன்றை நெய்தல் முல்லை பிடவம் தளவம் என்ற சொற்கள் எல்லாமே எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா மழைக்காலங்களில் இருக்கக்கூடிய மலர்களை குறிக்கக்கூடியது. போது என்ற சொல்லின் பொருள் மொட்டு. அலர்ந்து என்ற சொல்லின் பொருள் மலர்ந்து. கவினி என்ற சொல்லின் பொருள் அழகுற. ஜகம் என்ற சொல்லின் பொருள் உலகம். புயம் என்ற சொல்லின் பொருள் தோல். வரை என்ற சொல்லின் பொருள் மலை. அடுத்தது பாருங்கள். வண்ணம், அதாவது 3 சுழியம் மீன் கிடையாது இந்த இடத்துல, 2 சுழியம் மீன். இதுவே 3 சுழியம் வண்ணமாக இருந்தால் நிறத்தை குறிக்கக்கூடியது. 2 சுழியம் எண் அப்படிங்கிறக்கூடிய வண்ணம் அப்படிங்கிறது அழகு. கழுகாசலம் அப்படின்னா கழுகுமலை. துவஜஸ்தம்பம் என்ற சொல்லின் பொருள் கொடிமரம். சலராசி என்ற சொல்லின் பொருள் கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள். விசாலம் என்ற சொல்லின் பொருள் அழகு. நூபுரம் என்ற சொல்லின் பொருள் சிலம்பு. மாகணம் என்ற சொல்லின் பொருள் பாம்பு. இஞ்சி என்ற சொல்லின் பொருள் மதில். புயல் என்ற சொல்லின் பொருள் மேகம். கரங்கும் என்ற சொல்லின் பொருள் சுழலும். சிதவல் என்ற சொல்லின் பொருள் தலைப்பாகை. தண்டு என்ற சொல்லின் பொருள் ஊன்றுகோல். தமியர் என்ற சொல்லின் பொருள் தனித்தவர். முனிதல் என்ற சொல்லின் பொருள் வெறுத்தல். துஞ்சல் என்ற சொல்லின் பொருள் சோம்பல். அயர்வு என்ற சொல்லின் பொருள் சோர்வு. மாட்சி என்ற சொல்லின் பொருள் பெருமை. நோன்மை என்ற சொல்லின் பொருள் வலிமை. தாள் என்ற சொல்லின் பொருள் முயற்சி. மாழ்கி என்ற சொல்லின் பொருள் தொட்டால் சுருங்கி தாவரம். மாழ்குதல் என்ற சொல்லின் பொருள் மயங்குதல். சேதனை என்ற சொல்லின் பொருள் அறிவு. அரும்புதல் என்ற சொல்லின் பொருள் பருத்தல். இயைபியல் என்ற சொல்லின் பொருள் பொருத்தமற்றது. ஆக்கம் என்ற சொல்லின் பொருள் உயிருடைத்து. அடுத்தது கற்றிலை என்ற சொல்லின் பொருள் அறியவில்லை. பெரும் தவத்தாய் என்ற சொல்லின் பொருள் பெரிய தவமுடையவர். வாய்த்துறை என்ற சொல்லின் பொருள் பொருத்தமான உரை. வாமன் என்ற சொல்லின் பொருள் அருகன். தேரு என்ற சொல்லின் பொருள் தெளிவாக. செலவு என்ற சொல்லின் பொருள் வழி. பறிப்பு என்ற சொல்லின் பொருள் இயக்கம். துப்பு என்ற சொல்லின் பொருள் வலிமை. கூம்பு என்ற சொல்லின் பொருள் பாய்மரம். தகார் என்ற சொல்லின் பொருள் தகுதியில்லார். பல்தாரத்த என்ற சொல்லின் பொருள் பல்வகைப்பட்ட பண்டம். பிரசம் என்ற சொல்லின் பொருள் தேன். குடைத்தல் என்ற சொல்லின் பொருள் கோல் கொண்டு ஊற்றுதல். கொழுநன்குடி என்ற சொல்லின் பொருள் கணவனுடைய வீடு.
வரன் என்ற சொல்லின் பொருள் வறுமை. கொழுஞ்சோறு என்ற சொல்லின் பொருள் பெருஞ்செல்வம். உள்ளாள் என்ற சொல்லின் பொருள் நினையாள். மதுகை என்ற சொல்லின் பொருள் பெருமிதம். இகக்கும் என்ற சொல்லின் பொருள் நீக்கும். இழுக்கு என்ற சொல்லின் பொருள் குற்றம். வினாயவை என்ற சொல்லின் பொருள் கேட்பவை. வரை என்ற சொல்லின் பொருள் மலை. கம்பலை என்ற சொல்லின் பொருள் பேரொளி. புடவி என்ற சொல்லின் பொருள் உலகம். எய்துதல் என்ற சொல்லின் பொருள் பெறுதல். வாரணம் என்ற சொல்லின் பொருள் யானை. பூரணம் என்ற சொல்லின் பொருள் நிறைவு. நல்கல் என்ற சொல்லின் பொருள் அழித்தல். வதுவை என்ற சொல்லின் பொருள் திருமணம். அடுத்தது கோன் என்ற சொல்லின் பொருள் அரசன். மறுவினா என்ற சொல்லின் பொருள் குற்றமில்லாத. மறுவிலா என்ற சொல்லின் பொருள் குற்றமில்லாத. துண்ண என்ற சொல்லின் பொருள் நெருங்கிய. பொறிகள் என்ற சொல்லின் பொருள் ஐம்புலன். தென்திரை என்ற சொல்லின் பொருள் தெல்லிய நிரலை. விண்டு என்ற சொல்லின் பொருள் திறந்து. மண்டிய, இது மண்டிய நோட் பண்ணிக்கோங்க. மண்டிய என்ற சொல்லின் பொருள் நிறைந்த. காய்ந்த என்ற சொல்லின் பொருள் சிறந்த. தீன் என்ற சொல்லின் பொருள் மார்க்கம். கொன்மு என்ற சொல்லின் பொருள் மேகம். சமம் என்ற சொல்லின் பொருள் போர். விசும்பு என்ற சொல்லின் பொருள் வானம். அரவம் என்ற சொல்லின் பொருள் ஆரவாரம். ஆயம் என்ற சொல்லின் பொருள் சுற்றம். தழலை அல்லது தட்டை, இது ரெண்டுத்தில் எது குறித்தாலும் அது பறவைகளை ஓட்டக்கூடிய கருவிகளை குறிக்கக்கூடியது. கொத்து என்ற சொல்லின் பொருள் பூமாலை. குழல் என்ற சொல்லின் பொருள் கூந்தல். நாங்கூல் என்ற சொல்லின் பொருள் மண்புழு. கோலத்து நாட்டார் என்ற சொல்லின் பொருள் கலிங்க நாட்டர். வரிசை என்ற சொல்லின் பொருள் சன்மானம். ஓதுக என்ற சொல்லின் பொருள் சொல்க. முழக்கம் என்ற சொல்லின் பொருள் ஓங்கி. கனிகள் என்ற சொல்லின் பொருள் உலோகங்கள். மணி என்ற சொல்லின் பொருள் மாணிக்கம். படிகம் என்ற சொல்லின் பொருள் பளபளப்பான கல். மீட்சி என்ற சொல்லின் பொருள் விடுதலை. அடுத்தது பாருங்க. நவை என்ற சொல்லின் பொருள் குற்றம். படி என்ற சொல்லின் பொருள் உலகம். பதி என்ற சொல்லின் பொருள் நாடு. பிழைப்பு என்ற சொல்லின் பொருள் வாழ்தல். நிரயம் என்ற சொல்லின் பொருள் நரகம். உரிய என்ற சொல்லின் பொருள் நோய் நீங்கிய. புறையோர் என்ற சொல்லின் பொருள் சான்றோர். யானர் என்ற சொல்லின் பொருள் புது வருவாய். மருண்டனன் என்ற சொல்லின் பொருள் வியப்படைந்தேன். மண்ணுயிர் என்ற சொல்லின் பொருள் நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி. தண்டா என்ற சொல்லின் பொருள் ஓயாத. கடுந்துடுப்பு என்ற சொல்லின் பொருள் மிகு வலிமை. ஏமம் என்ற சொல்லின் பொருள் பாதுகாப்பு. லாஸ்ட் ஒன் பாருங்கள். ஒடியா என்ற சொல்லின் பொருள் குறையா. சரி, இன்னும் ஒன்று இருக்குது. ஒடியா என்ற சொல்லின் பொருள் குறையா. நயந்து என்ற சொல்லின் பொருள் விரும்பிய. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 121 சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு 3 to 4 டைம்ஸ் எகெயின் போட்டு கேட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த 121 சொல்லும் பொருளும் உங்கள் மனசில் ஆள் மனசில் நல்லா தெளிவாக பதிஞ்சிடும். ஸோ இந்த 121 கொஷின்ஸில் வேறு எங்கே எப்போயாவது ஒரு டைம் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதுதான் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் கிளிக் ஆகும். சரியா? தேங்க்யூ.